டேய் நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டேன்டா. டேய் இதெல்லாம் நான் அட்டன் பண்ணவே இல்லைடா. நல்லா எழுதிட்டியாட்டுக்குது. நான் தூங்கிட்டு இருந்தேன்ல, பார்த்தே இல்லை. ஃபெயில். கண்டிப்பாக நான் அரியர்றா. எல்லா எக்ஸாம் இதே மாதிரி இருந்து என்ன பண்ணுறது? டேய் அம்சம் நில்லுங்கடா. டேய் எல்லா எக்ஸாம் முடிஞ்சு 10 நாள் லீவ் இருக்காங்க, வெளியே போகலாமாடா? போகலாம். எங்கே போகலாம்? ஊட்டியே போகலான்டா. ஊட்டிலாம் வேணாம், கோவா போகலான்டா. ஊட்டியே போகலான்டா. ஊட்டிலாம் வேணாம்டா. நீ என்ன சொல்கிற? இல்லைடா நான் வரலடா, வரல. நீங்கள் போயிட்டு வாங்கடா. வாடா, எல்லாரும் ஜாலியாக போயிட்டு வரலாம். இல்லைடா நான் அப்பா கூட இருக்கணும், நீங்கள் போயிட்டு வாங்க. வாடா. இல்லைடா நான் வரலடா, நான் அப்பா கூட இருக்கணும், வரல. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. சரி நாம் ஒன்று பண்ணலாம். நாம் ரெண்டே சேர்ந்து இவங்க கூட தஞ்சாவூர் போகலாமா? சரிடா போகலான்டா. நீ எப்போ கிளம்புற? நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுறேன்டா. சரி போகும்போது சொல்லு. சரி நான் போகும்போது சொல்கிறேன், நீங்கள் ரெடி ஆகிடுங்க. சொல்லு. ஓகே பைடா. ஏன்டா நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு வருது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டியா? டேய் ஜீவா ஃபோன் கொடுறா ஒரு நிமிஷம். எதுக்கு ஃபோன் வாங்குற? ஊருக்கு வரேன், அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்டா. ஓகேடா. சரி பண்ணு. அப்பா எங்கேங்கப்பா? எங்கே பயக்காட்டலிங்களா? சரிப்பா நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு கிளம்பிட்டோம், நாளை காலைல வந்துடுவோம். சரிப்பா. ஆ சரிப்பா. ம் ம் இதான்டா தென்னை மரம் வச்சு ஒரு 25 வருஷம் இருக்கும். ஏய் கிணறுடா, பார்த்து வாங்க. வாசாமி வா. ஏய் அப்பாடா. அப்பா வாயா, உட்காரியா. சாமி இருங்க வந்துடுறேன். இருங்கடா வந்துடுறேன். அப்பா வாசாமி வா. எக்ஸாம்ல ஈஸியா ஐயா? எக்ஸாம்லாம் ஈஸிப்பா, நல்லா தான் எழுதுனேன். எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா? ஆமாப்பா, இன்னும் 23,000 கட்டணும். லீவ் முடிஞ்சு கொண்டு போகணும்ப்பா. கட்டிடலாம்ப்பா. சரிப்பா. சரிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்ப்பா, போயிட்டு வந்து பார்க்குறேன்ப்பா. போய்ட்டு பத்திரம் போய்ட்டு. டேய் வாங்கடா போகலாம். என்னடா வேட்டி கட்டியிருக்க? இங்கெல்லாம் இப்படி தான்டா. உனக்கு ஒன்று வேணுமா? டீச்சி எனக்கு வேணாம்டா. உனக்குடா? பாடா வேட்டிலாம் கட்டிட்டாலும். சரி வாங்க போகலாம். டேய் வாங்கடா, அந்த மாட்டிகிட்ட போகலாம். டேய் அந்த பக்கம்லாம் போகாதடா, கிணறு இருக்குது, பார்த்து வா. வா போகலாம். இங்கே வாடா. என்னடா இது? இதான் கடலக்காய் செடி. கள்ளக்காவா? எங்கே ஒன்றையுமே காணோம். கடலக்காயா? மண்ணுக்கடியில் இருக்குண்டா. உன்ன மாதிரி சிட்டிக்குள்ளேயே இருந்தால் எப்படா தெரியும்? நல்லா இருக்கீங்களா? வாசாமி வா வா வா. இந்த உட்காரியா. உட்கார உட்கார. உட்காரலாண்ணா. நீங்கள் உட்காருங்க. உட்காரப்பா. வயலுக்கு போகலையாண்ணா? போகலப்பா, காலையில் ஒரே வலி. ஆமாம் அப்பா வரல, நீ வந்துட்டு வந்திருக்கிற? அப்பா வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காருண்ணா. என்னை தட்டி விட்டாரு. அப்பா புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்காரு அறுவடை பண்ணுறதுக்கு. அதனால் கூலி ஆட்கள்லாம் வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்குற காசை பெருசாக மிஷினுக்கு போட்டுக்கலான்னு சொன்னார். உங்கள் எதுக்கு தேவையில்லாமல் உங்களை நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னார். நாங்களும் பொழப்புக்கு என்னையா பண்ணுறது? உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதைனால தான் அப்பா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வர சொன்னார். இல்லை அங்கேயே சொல்லி தாட்டி விட்டுருப்பாரு. சரி சாமி, அப்பாட்ட சொல்லு இன்னும் 1 வருஷத்துக்கு மட்டும் நான் வேலைக்கு வரேன். ஏன்னா மாடு நிலம் எல்லாம் வித்தாச்சு. இன்னும் ஒரே 1 வருஷம் மட்டும்தான் பையனுக்கு படிப்பு இருக்குது. அதை முடிச்சுட்டா நானே வேலையை விட்டுன்றேன் ஐயா. இல்லைண்ணா அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாரு. வேறு வேலையும் தான் பார்த்துங்க. இன்னும் ஒரே 1 வருஷம் மட்டும்தான் பையனுக்கு படிப்பு இருக்குது. பையன் படித்தது போதுங்க, ஏதாவது திருப்பூர் பனியன்க நிற்கிது தாட்டி விடுங்க. அப்பாட்ட சொல்லு இன்னும் 1 வருஷத்துக்கு மட்டும் நான் வேலைக்கு வரேன்.
டேய் இதாண்டா எங்கள் ஊர் கடல். இதான் உங்கள் ஊர் கடலாடா? அப்பா ரொம்ப பெருசுடா. நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? டேய் டேய் உளுந்தராதரா பார்த்து. டேய் இங்கே தண்ணிலாம் வத்தாதாடா? அதெல்லாம் அப்படியே தாண்டா இருக்கும், என்றைக்கும் வத்தவே வத்தாது. அங்கே ஒன்று தெரியுது வேறு. டேய் அதை கரெக்டாக அட்ரா பார்ப்போம். போலக்குன்னு வருது. கரெக்டாக விழுந்துருச்சுடா. ஆஹா. மீனில் இருக்குமாடா? அங்கே திமிங்கலம் இருக்கு. வேணுமா? சாப்பிடுவியா? எப்படி சாப்பிடுவேன்? ஓ டேய் அப்படியே அங்கே நடந்து போனோம்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்குண்டா, நடந்து போகலாம், எல்லாரும் ஒன்றா போகலாம். டேய் அது நடக்கவே இடம் இல்லை, உனக்கு போட்டில் வேற போகணுமாடா? ஏன்டா நம்ம விஷாம ஊட்டிக்கு போகிற பதில் இங்கேயே வந்து 10 நாளாக இருந்தெல்லாம் போல. இருக்கலாம்டா. என்னடா இருக்கலாமா? ஏன்டா இங்கே என்ன இருக்க விடுவியா? இருக்கலாம்டா, எல்லாம் நம்ம இடம் தான், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். படித்து முடிச்சுட்டு நான் இங்கே தாண்டா இருக்க போகிறேன். ஆமாம், படித்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து இந்த ஊரோட எப்படி டெவலப் பண்ணணும்னு யோசிக்க போறியா? அப்பாவுக்கு என்னாச்சு? ஏதோ பிரச்சனையாட்டுக்குதுடா. அப்பா இவர் மரணத்திற்கு என்ன காரணம்? இயந்திரம் என்று ஒன்று வந்ததால். இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் நெல் தரம் குறைகிறது. இதுவே ஒரு விவசாயி சேத்தில் இறங்கி அறுவடை செய்யும் நெல் தரம் அதிகமாக இருக்கிறது. இதை யாரும் அறிவதில்லை. இயந்திரம் மூலம் வரும் லாபத்தையே பார்க்கிறார்கள். இதனால் இயந்திரம் என்று ஒன்று வந்ததால் கூலி விவசாயிகள் அழிந்து கொண்டே வருகிறார்கள். விவசாயிகளிடம் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து என்னன்னு கேட்டால் தெரியாது. சிட்டியில் உள்ளவங்க கூட்டிகிட்டு போய் விவசாயம் பண்ண சொன்னால் எதுவும் தெரியாது. சிட்டியில் உள்ள எல்லாருமே விவசாயம் தான் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு இருப்பது தவறான விஷயமாகும். தமிழ்நாட்டில் 20 லட்சம் முதல் 90 லட்சம் வரை விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றன. வேளாண்மை தொழிலில் புதிய புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பதால் கூலி ஆட்களுக்கு வேலை இல்லாமல் பாதிக்கப்படுகின்றன. அதிக மக்கள் இயந்திரத்தின் மூலமே அருவம் கட்டப்படுகின்றன. இயந்திரத்தை வைத்து நடவு செய்யும் போது பொருளோட தரம் குறைகிறது. ஒரு விவசாயி சேத்துல இறங்கி நாட்டை நட்டு அறுவடை செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய தரமும் ஒரு இயந்திரத்தின் மூலம் பயன்படுத்தி வரக்கூடிய தரமும் வித்தியாசமாக காணப்படுகின்றன. அதிக மக்கள் இயந்திரத்தையே பயன்படுத்துவதால் இயற்கையை அழித்து கொண்டே வருகின்றனர்.